ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி எப்படி கால்ஃபார் பண்ணிடுவாங்க. அதனால் தீவிரமாக படிங்க. இன்றைக்கி நாம் பார்த்திங்கன்னா யூனிட் 4ல் யூனிட் நார்மல் வெக்டார்லேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஏற்கனவே 3-4 வீடியோஸ் நம்ம யூனிட் 4க்கு முடிச்சுட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பாருங்கள். யூனிட் நார்மல் வெக்டாருக்கு எப்படி ஃபைண்ட் பண்ணும் அப்படின்னா, அதோட சிம்பிள் n கேப். யூனிட் நார்மல் வெக்டார் அப்போ என்ன, யூனிட் நார்மல் வெக்டார் அப்போ n கேப். சரிங்களா? இதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா டெல் பை பை மாடுலஸ் டெல் பை. டெல் பை போட்டு பை மாடுலஸ் டெல் பை, டெல் பை பை மாடுலஸ் டெல் பை. இதுதான் யூனிட் நார்மல் வெக்டாரோட ஃபார்முலா. சரிங்களா? ஸோ ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல் பை பை மாடுலஸ் டெல் பை, அவ்வளோதான். நம்ம இந்த டெல் பை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம போன வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, டேரெக்டாக நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஆன்சர் வர மாதிரி தான். ஒரு 2-3 சம் இருக்குது. அப்புறமா அடுத்த லெவல் பார்க்கலாம். ஃபைண்ட் எ யூனிட் நார்மல் டு த சர்ஃபேஸ் xy ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் அட் த பாயிண்ட் 1, 1, -1 கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஓகேங்களா? இப்போது பை ஈக்குவல் டு என்னது? அப்போது xy மைனஸ் இசட் ஸ்கொயர். இப்போ xy ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர்டை பை எப்படி எழுதுவோம்? அப்போது xy மைனஸ் இசட் ஸ்கொயர், அதான் எழுதிக்கிறோம். xy மைனஸ் இசட் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ டெல் பை என்ன வரும்? டெல் பைனா நமக்கு எப்படி போகணும்னு சொல்லியிருக்கோம்? டெல்லுன்னா என்ன சொல்லியிருக்கோம்? I இன்ட்டு டோ பை டோ எக்ஸ், I இன்ட்டு டோ பை டோ எக்ஸ், ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய், அதே மாதிரி k இன்ட்டு டோ பை டோ இசட் வரும். அப்போ I இன்ட்டு டோ பை டோ எக்ஸ்னால் ஃபஸ்ட்டு இதை வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் பண்ணோம்னா என்ன வரும்? வெறும் ஒய் மட்டும் வரும். கரெக்டுங்களா? இப்போ ஒய் ஐ, இந்த ஒய்ஐ எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதுங்களா? அடுத்தது என்ன பண்ணுவோம்? வித் ரெஸ்பெக்டிவ் ஒய் பண்ணுவோம். ஒய் பண்ணும்போது என்ன வருங்க? எக்ஸ் மட்டும் இங்கே வரும், அதனால் எக்ஸ்ஜே போட்டிருக்கோம். அடுத்து வித் ரெஸ்பெக்டிவ் இசட் பண்ணுவோம். இசட் பண்ணும்போது இசட் ஸ்கொயர்டை பண்ணும்போது 2z வந்துடுச்சு. சரிங்களா? இதான் டெல் பை. இதில் இப்போ பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா 1, 1, -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். 1, 1, -1. அப்போ எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 1, இசட்டுக்கு -1 போடணும். அப்போது ஒய் இருக்கிற இடத்துல 1 போடுங்க, அப்போது ஐ வந்துடும். எக்ஸுக்கு 1 போடுங்க, ஜே தான் வரும். இசட்டுக்கு -1 போடுவீங்க. அப்போ -2 இன்ட்டு -1 +2 ஆயிடுச்சு. இந்த ஸ்டெப் புரியுதான்னு பார்த்துக்கோங்க. இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல 1, ஒய்க்கு 1 தான், இசட்டுக்கு -2 அப்ளை பண்ணோம்னா இந்த ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா என்ன படித்தோம்? டெல் பை பை மாடுலஸ் டெல் பை. அப்போ டெல் பை கிடச்சிருச்சு. இனி இதோட மாடுலஸ் வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ இதுக்கு √1² + 1² + 2². அப்போ 4 + 1 5, 5 + 1 6, அப்போ √6. அப்போ n கேப் ஈக்குவல் டு டெல் பை பை மாடுலஸ் டெல் பைனா இந்த ஆன்சர் வருது. அவ்வளோதான். ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். இந்த ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் ஒவ்வொரு சம் வரும், அதனால் டாப்பிக்கை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? அப்போ டெல் பை எழுதணும், டெல் பை கண்டுபிடிச்சோம், இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம், மாடுலஸ் டெல் பை கண்டுபிடிச்சோம், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம். அவ்வளோதான். 3 to 4 ஸ்டெப் தான் வரும். சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி சம்மு. ஃபைண்ட் எ யூனிட் நார்மல். அப்போ நார்மல் வெக்டார் கண்டுபிடிக்கணும். அப்போ n கேப் கண்டுபிடிக்கணும். இப்போ டெல் பை பை மாடுலஸ் டெல் பை கண்டுபிடிக்கணும். இப்போ பை ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தது எழுதியாச்சு. இப்போ டெல் பை வேணும்னா I இன்ட்டு டோ பை டோ எக்ஸ், ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய், கே இன்ட்டு டோ பை டோ இசட். அப்போ I இன்ட்டு ஃபஸ்ட்டு டோ பை டோ எக்ஸ் கண்டுபிடிங்க. அப்போ வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணால் 2x, xyயை பண்ணால் ஒய், இது வராது, இது 0 ஆயிரும். இங்கே பார்த்திங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்போது ஒய் இசட் மட்டும் வரும். ஸோ இந்த 3 டேர்ம் புரியுதான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வித் ரெஸ்பெக்டிவ் ஒய் பண்ணுங்கள். ஒய் பண்ணும்போது இது வராது, இங்கே எக்ஸ் வரும், இங்கே 2y வரும், இங்கே xz வரும். கரெக்டுங்களா? அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அடுத்து வித் ரெஸ்பெக்டிவ் இசட் பண்ணும்போது உங்களுக்கு இது 3மே பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு 3மே பிரச்சனை இல்லை, இசட்டே இல்லை. இங்கே போடும்போது xy மட்டும் வருது. பொறுமையாக பண்ணுங்கள்.
அடுத்து இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 -2 1 இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு 1, ஒய்க்கு -2, இசட்டுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது இந்த மாதிரி வருது பாருங்கள். 2 × 1 2 -2 ஒய் இசட். அப்போது -2 × 1 -2 ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்தது இங்கே கொஞ்சம் பெருசு பண்ணுறா ஸ்க்ரீனை. அடுத்தது பாருங்கள். எக்ஸுக்கு 1, ஒய்க்கு -2 அப்போ -4, இசட்டுக்கு 1 ப்ளஸ் கே × -2 இதை எழுதிக்கோங்க. அடுத்து மாடலஸ் டெல் பை வேணும்னா இதோட ஸ்கொயர். இதோட ஸ்கொயர் பண்ணிங்கன்னா √12 வருது. அப்போ 12 வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 2√3. சரிங்களா? இதை வந்து ஃபார்முலாவில் எழுதிடுறோம். எழுதி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் -2 காமனாக இருக்குது. ஸோ -2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வருதான்னு பார்த்துக்கோங்க. சில கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். நான் ஏன் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டேன் அப்படின்னா லாங் கேப் உள்ளவங்களும் ஃபாலோ பண்ண இல்லைங்களா, அதுக்காக தான். யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் இதோட ஃபார்முலா வந்து யூனிட் நார்மல் வெக்டார்னா டெல் பை பை மாடுலஸ் டெல் பைன்னு படிச்சிட்டோம். அதே இது யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்னா டிஆர் பை டிடி பை மாடுலஸ் டிஆர் பை டிடி. டிஆர் பை டிடி பை மாடுலஸ் டிஆர் பை டிடி. அவ்வளோதான். டிஆர் பை டிடி பை மாடுலஸ் டிஆர் பை டிடி. ஸோ இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் இது யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. டிஆர் பை டிடி பை மாடுலஸ் டிஆர் பை டிடி. இப்போ டிஆர் பை டிடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆர் தெரியும், ஃபார்முலா தெரியும். ஆருக்கு என்ன படிச்சிருக்கோம்? எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கேன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இதில் அவன் எக்ஸு ஒய் இசட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் டிஆர் பை டிடி கண்டுபிடிச்சிக்க வேண்டியது தான். சரிங்களா? அப்போ ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே. இதில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இசட்டுக்கும் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. எக்ஸுக்கு t² + 1, ஒய்க்கு வந்து 4t - 3, இசட்டுக்கு 2t² - 60. இதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ரீப்ளேஸ் பண்ணி முடித்தா இப்போ டிஆர் பை டிடி வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுங்கள். இப்போ 2ti கரெக்டுங்களா? இங்கே 4j வருமா? ரெஸ்பெக்ட் டி பண்ணுறோம். சரிங்களா? இங்கே அப்போ என்ன வரும்? 4t கரெக்டுங்களா? 4t இங்கே -6 கரெக்டுங்களா? ப்ராக்கெட்டில் வெளியே கீழே போட்டோம். அவ்வளோதான். அடுத்து அவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட் t = 2ன்னு கொடுக்குறாங்க. ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா t இருக்க இடத்துல 2வை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே 4i 4j இங்கே 8 - 6 2 வரும். ஸோ 2k வந்துருச்சு. அடுத்தது மாடுலஸ் டிஆர் பை டிடி கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ √4² + 4² + 2². இது சால்வ் பண்ணால் 6 வருது. அப்புறம் ஃபார்முலாவில் யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் ஈக்குவல் டு டிஆர் பை டிடி பை மாடுலஸ் டிஆர் பை டிடி. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2வை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க. இந்த ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இதில் ஒரு ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்னா டிஆர் பை டிடி பை மாடுலஸ் டிஆர் பை டிடி. ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே அதை தான் எடுக்கணும். இதில் வந்து எக்ஸு ஒய் இசட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுங்கள். கொடுத்துருக்க வேல்யூ t = 2 ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபார்முலாவுக்கு அப்ளை பண்ணிடுங்க. அடுத்தது மிக மிக முக்கியமான டாபிக் ஆங்கிள் பிட்வீன் த சர்ஃபேஸ். ஆங்கிள் பிட்வீன் த சர்ஃபேஸ்னால் ஃபார்முலா cos θ = del π1 del π2 by modulus del π1 modulus del π2. இதுதான் ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா. இது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏதாவது யூனிட் வெக்டாருக்கு படித்தோம் இல்லைங்களா? del π by modulus del πன்னு படித்தோம். அதே இது ஆங்கிள் பிட்வீன் த சர்ஃபேஸ் கேட்டாங்கன்னா 2 வரப்போகுது. அப்போ இங்கே 1 இங்கே 1 வச்சுட்டு இன்னொன்று 2ன்னு வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். del π2 by modulus del π2 வரப்போகுது. அவ்வளோதான். சரிங்களா? ரெண்டாக கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் போட போகிறோம். கிட்டத்தட்ட யூனிட் நார்மல் வெக்டாரோட மெத்தடு தான். சரிங்களா? இப்போ பாருங்கள். இது வந்து இதை π1 வச்சுக்க போகிறோம். இதை வந்து π2ன்னு வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். 2 சம்மாக பிரித்து போட்டு மொத்தமாக போகிற மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டைம்ஸ் யூனிட் நார்மல் வெக்டார் கண்டுபிடிக்கிற மாதிரி. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள்.
எக்ஸ் ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் மைனஸ் 3 அதை இங்கே எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போது டெல் பை 1 போட்டிங்கன்னா வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸு வித் ரெஸ்பெக்டிவ் ஒய் வித் ரெஸ்பெக்டிவ் இசட் போடுவோம். அதாவது டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஐ இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய் கே இன்ட்டு டோ பை டோ இசட் போடுவோம். கரெக்டுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுங்கள். அப்போ 2x தான் வரும். இதிலெல்லாம் வராது. அதனால் வெறும் 2xஐ போட்டிருக்கோம். அடுத்து வித் ரெஸ்பெக்டிவ் ஒய் பண்ணுங்கள். அப்போ 2y மட்டும் வரும். இப்போ 2yj. அடுத்து வித் ரெஸ்பெக்டிவ் இசட் பண்ணுங்கள். இப்போ -1 மட்டும் வரும். அதனால் -k. கரெக்டுங்களா? பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா 2 -1 2 கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது வருது. அடுத்து மாடுலஸ் டெல் பை 1 பார்த்திங்கன்னா இதோட ரூட் கண்டுபிடிச்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இதை வச்சு போடுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் -9. அதே மாதிரி பண்ணுவோம். வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணோம்னா 2xi வரும். வித் ரெஸ்பெக்ட் ஒய் பண்ணிங்கன்னா 2yj வரும். வித் ரெஸ்பெக்ட் இசட் பண்ணிங்கன்னா 2zk வரும். இதில் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 -1 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது வருதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் மாடுலஸ் கண்டுபிடிங்க. இப்போ ஃபார்முலாவுக்கு வாங்க. காஸ் தீட்டா ஈக்குவல் டு டெல் பை 1 டெல் பை 2 பை மாடுலஸ் டெல் பை 1 மாடுலஸ் டெல் பை 2. ஸோ டெல் பை 1 இது வந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. எப்படி பண்ணுவோம்? டாட் ப்ராடக்ட்டு 11th படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஐயும் பண்ணுவோம், ஜேயும் பண்ணணும், கேயும் தான் பண்ணணும். மாற்றி பண்ணும்போது 0 ஆயிரும். ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் கே தான் பண்ண முடியும். அதனால் 4i × 4i 16. -2 × -2 +4 வரும். -1 × 4 -4 பை டினாமினேட்டர் அப்படியே இருக்குது. மேலே உள்ள சால்வ் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா 8/3 √31. ஓகேங்களா? ஃபார்முலா படிச்சுக்கோங்க. அதே மாடலில் இன்னொரு சம்மு. இது பை 1 இது பை 2 எடுத்துக்கலாம். ஸோ பை 1 ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் லாக் இசட் -1. வழக்கம் போல் வித் ரெஸ்பெக்ட் ஃபஸ்ட்டு எக்ஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் பண்ணால் இங்கே வந்து மைனஸ் லாக் இசட் ஐ வருது. வித் ரெஸ்பெக்டிவ் ஒய் பண்ண போகிறோம். அப்போ 2y வரும். வித் ரெஸ்பெக்டிவ் இசட் பண்ணும்போது இங்கே லாக் இசட் இருக்குது. ஸோ 1/z ஆயிரும். அதனால் -x/z. புரியுதுங்களா? ஏன்னா லாக் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1/z. லாக் இசட்டை பண்ணும்போது 1/z வரும். அதனால் -x/zk. பாயிண்ட் வந்து 1 1 1 இது சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது லாக் 1 0 ஆயிரும். அதனால தான் இங்கே 0i போட்டிருக்கோம். இது 2j மைனஸ் 1/1 1 வரும். எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1 தான். அப்போ 1/1 1. அதனால் வெறும் k மட்டும் வருது. இதுக்கு மாடலஸ் போட்டிங்கன்னா √5. அதே மாதிரி இதுக்கு போடுவோம். வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணிங்கன்னா 2xy. வித் ரெஸ்பெக்டிவ் ஒய் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். வித் ரெஸ்பெக்டிவ் இசட் பண்ணோம்னா இங்கே 1 மட்டும்தான் வருது. இதுக்கு பாயிண்ட்டை போடுங்க, மாடலஸ் போடுங்க, அவ்வளோதான். இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடுங்க. j × j அப்போ 2, k × k பண்ணுவோம் -1 வருமா? அதை இங்கே போட்டிருக்கோம். √5 × √6 வந்து √30. இப்போ 1/√30. அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது ஆர்த்தோகனாலிட்டி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. 2 surfaces are set to cut orthogonally at a point of intersection. The respective normals at that point are perpendicular. அதாவது வந்து 2 surfaces are set to cut orthogonally at a point of intersectionனா the respective normals at the point வந்து perpendicular இருக்குங்கிறாங்க. அதாவது நார்மல்ஸ் என்னது? del pi 1 dot del pi 2 வந்து perpendicular இருக்குங்கிறாங்க. அப்போது del pi 1 dot del pi 2 equal to 0 வரும். இந்த ரிசல்ட்டை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபைண்ட் a and bன்னு கேட்குறாங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துனா ஆர்த்தோகனலின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபைண்ட் a and b such as surfaces 2 சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. கட் ஆர்த்தோகனலி at 1 -1 2.
இப்போ அது π1 எழுதுங்க. அடுத்தது π2 எழுதிக்கலாம். ஆர்த்தோகனல்னா என்ன படிச்சிருக்கோம்? del π1 டாட் del π2 ஈக்குவல் டு 0. ஸோ del π1 del π2 கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் பண்ணிங்கன்னா 2ax, அடுத்து வித் ரெஸ்பெக்டிவ் ஒய் பண்ணுங்கள், அப்போ மைனஸ் பிஇசட் ஜே வந்துடுங்க. அடுத்து வித் ரெஸ்பெக்டிவ் இசட் பண்ணுங்கள், அப்போ மைனஸ் பிஒய். கரெக்டுங்களா? ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் பண்ணும்போது இங்கே 2ax வரும், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. அப்போ a+2 வரும், இங்கே மைனஸ் இருக்கனால -a -2 போடுறோம். அடுத்து வித் ரெஸ்பெக்டிவ் இசட் பண்ணுங்கள், ஒய் பண்ணுங்கள், அப்புறம் இசட் பண்ணுங்கள். அப்புறம் மாடுலஸ் del π அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 -1 2, எக்ஸுக்கு 1, ஒய்க்கு -1, இசட்டுக்கு 2 அப்ளை பண்ணுங்கள். இப்போ எக்ஸுக்கு 1 போட்டால் இங்கே என்ன வரும்? 2a -a -2. இப்போ 2a - a ஆயிரும், அதனால a -2 இங்கே போட்டிருக்கோம். இங்கே இசட்டுக்கு 2, அப்போ -2b வந்துருச்சு. இங்கே b இன்ட்டு ஒய்யா, இப்போ ஒய்க்கு என்ன போடணும்? -1, அதனால் இங்கே ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து b 6 இல்லை, அது b. சரிங்களா? நீங்கள் ரோட்டில் எக்ஸ் இருக்கிற இடத்துல 1, ஒய் இருக்கிற இடத்துல -1, இசட் இருக்கிற 2 போடுங்க, இந்த ஆன்சர் வரும். a -2 என்ன வரும்னா a -2i -2bj ப்ளஸ் bk வருதான்னு பார்த்துக்கோங்க. அது மாதிரி அடுத்து π2 எடுத்திருக்கோம். del π2 கண்டுபிடிங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா 8xy, இதெல்லாம் வராது. அடுத்து வித் ரெஸ்பெக்டிவ் ஒய் பண்ணிங்கன்னா 4x² ஜே வரும். அடுத்து வித் ரெஸ்பெக்டிவ் இசட் பண்ணிங்கன்னா 3z² கே. இப்போ 1 -1 2 அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது கட் ஆர்த்தோகனல் என்ன கண்டிஷனு? del π1 டாட் del π2 ஈக்குவல் டு 0. ஸோ del π1 டாட் del π2 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வரும் பாருங்கள், இது ரெண்டையும் இன்டூ பண்ணுங்கள். இது ரெண்டையும் இன்டூ பண்ணோம்னா a -2 -8, அப்போ a -2 இன்ட்டு -8. கரெக்டுங்களா? அடுத்தது -2b இன்ட்டு 4, ஜேவையும் பண்ணிக்கிறோம். அடுத்து b இன்ட்டு 12. ஸோ அதான் இங்கே வந்திருக்கு. அப்போ -8a ப்ளஸ் 16 -8b ப்ளஸ் 12b ஈக்குவல் டு 0. அடுத்தது -8a ப்ளஸ் 12bயில் வந்து 8b போயிடுச்சுன்னா 4b ப்ளஸ் 16 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -16. அடுத்தது டிவைடட் பை 4 பண்ணிக்கோங்க. அப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. பாயிண்ட் கொடுத்தா இல்லைங்களா, 1 -1 2ல் வந்து இது லை ஆகுதுன்னு கொடுத்து, ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? பாயிண்ட் 1 -1 2 லைஸ் இன் π1. இப்போ a மைனஸ் எக்ஸுக்கு வந்து 1, அப்போ ஏ மட்டும் வரும். கரெக்டுங்களா? அதான் ஏ வந்திருக்கு. சரிங்களா? இல்லைனா அந்த π1 இங்கே எழுதிக்கலாம், அப்போ நம்மளுக்கு குழப்பாது. ஏ அடுத்து -1 போடுவோம். -byzனா ஒய்க்கு -1, இசட்டுக்கு 2 வருமா? இப்போ -2, இங்கே ஒரு மைனஸ் இருக்கப்போ +2 + 2b. ஓகேங்களா? அடுத்து என்னக்குன்னு பாருங்கள், -a + 2x. இப்போ -a + 2 எக்ஸுக்கு 1, அப்போ -a + 2. இப்போ -a + 2 ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணோம்னா b = 1 வந்துச்சா, இதை கொண்டு இதில் போட்டுருங்க. அவ்வளோதான். இதை கொண்டு இதில் போட்டிங்கன்னா a கிடச்சிரும். அப்போ a வந்து 5/2, b வந்து 1. அதாவது ஸ்டெப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. கட் ஆர்த்தோகனல்னா del π1 டாட் del π2 ஈக்குவல் டு 0. அந்த கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஏயும் பியும் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு எப்பவும் போல் del π1 அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, del π2 அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது del π1 டாட் del π2 ஈக்குவல் டு 0 கண்டிஷன் யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிருங்க. சரிங்களா? இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் வச்சா நம்மளால் சால்வ் பண்ணுறது முடியாது. அப்போ இன்னொரு ஈக்குவேஷன் வேணும்.
அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லையே அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காளிங்களா 1 -1 2ன்னு அதை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் இருக்க இடத்துல 1, ஒய் இருக்க இடத்துல -1, இசட் இருக்க இடத்துல 2ன்னு இந்த ஈக்குவேஷனில் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி அதில் ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டேரெக்டாகவே அதில் பி கிடச்சிருச்சு. கிடைக்கலன்னா ஈக்குவேஷனில் வரும், ரெண்டையும் சால்வ் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ பி கிடச்சனால டேரெக்டாக போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஏவை கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த சம் அதே மாடலு, அதோடு நிறுத்திக்கலாம், அப்புறம் டைவர்ஜன்ஸ் பார்க்கலாம். இதே தான், இது π1 வச்சுக்கோங்க, இது வந்து π2. சரிங்களா? பாயிண்ட் கொடுத்துட்டோம் வழக்கம் போல். ஸோ டெல் π1 பாயிண்ட் கொடுத்துருக்கா இல்லைங்களா, 2 -1 -3. அதுக்கு முன்னாடி இது எப்போ போல் டெல் π1 கண்டுபிடிச்சிருங்க. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வருதான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இது பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதே மாதிரி π2 எழுதிக்கிங்க. டெல் π2 போடுங்க, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டு. பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கட் ஆர்த்த ஒன்றுனா டெல் π1 டாட் டெல் π2 ஈக்குவல் டு 0 வைங்க. அப்போ ஐயையும் பண்ணுங்கள், ஜேயும் பண்ணுங்கள், கேயும் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் வரும் இல்லைங்க, அது 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து போன சம் மாதிரியே இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட் இதிலே போடுங்க. போட்டு எக்ஸ் இருக்க இடத்துல 2, ஒய் இருக்க இடத்துல -1, இசட் இருக்க இடத்துல -3 போட்டு அதில் ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுங்கள். ரெண்டையும் சால்வ் பண்ணி ஏயும் பியும் கண்டுபிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். இதை ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் வரலன்னா சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் டைவர்ஜன்ஸ் ஆஃப் எ வெக்டார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம டைவர்ஜன்ஸ் சாலினாய்டெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.